ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோவிளாக். இந்த வீடியோல நம்ம ஓவியூலோட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓவியூல பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓவியூல்னா என்ன, ஓவியூல் ஒரு பிளான்ட்ல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு இந்த ஃபிளாரை நம்ம சொல்றோம். இந்த ஃபிளார்ல கிரீன் கலர்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த போர்ஷனை தான் நம்ம கைனீசியம் அப்படின்னு சொல்றோம். ஒரு கைனீசியம் மொத்தம் 3 பகுதிகள்னால ஆனது. ஸ்டிக்மா, ஸ்லெண்டரா இருக்கக்கூடிய இந்த ஸ்டைல், ஸ்வாலனா இருக்கக்கூடிய இந்த ஓவரி. இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஓவியூல் இந்த ஸ்வாலனா இருக்கக்கூடிய ஓவரிக்கு உள்ளதான் இருக்குது. ஸோ இந்த ஓவரியோட கிராஸ் செக்ஷனை இங்க நம்ம கொடுத்துருக்கிறோம். இந்த கிராஸ் செக்ஷன்ல டிராப்லெட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஓவியூல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஓவியூல் இந்த கிராஸ் வால்ல அட்டாச்ட் ஆகி இருக்குது. இந்த கிராஸ் வாலுக்கும் இந்த ஓவியூலுக்கும் இடையில தின்னா ஒரு மெம்பரேன் காணப்படும். அந்த மெம்பரேனுக்கு பேர் தான் பிளாசென்டா. ஸோ பிளாசென்டா தான் இந்த ஓவியூல இந்த ஓவரியோட கிராஸ் வாலோட கனெக்ட் பண்ற வேலையை செய்யுது. இந்த ஓவியூலோட என்லார்ஜ்டு டீடைல் ஸ்ட்ரக்சரை தான் நமக்கு புக்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க. ஒரு ஓவியூலுக்கு மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. காரணம், இந்த ஓவியூலுக்குள்ளதான் மெகாஸ்போர்ஸ் உற்பத்தி ஆகுது. அதனால இதை நம்ம மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஓவியூலோட ஆரம்ப கட்ட வளர்ச்சியின் போது ஓவியூலுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்ஸும் ஒரே மாதிரி டிப்ளாய்ட் செல்ஸா இருக்கும். இப்போ இங்க ஒரு பர்டிகுலர் செல்ஸ் மட்டும் அதோட சைஸ்ல என்லார்ஜ்ட் ஆகுது. உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட அளவும் பெருசாகுது. இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தோட கண்டென்ட் அதிகமாகி மற்ற செல்ஸை விட டிஃப்ரென்ஷியேட்டடா தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய மாறக்கூடிய அந்த செல்ஸை நம்ம ஆர்ச்சஸ்போரியல் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்ச்சஸ்போரியல் செல்லும் ஒரு டிப்ளாய்ட் செல்லு தான். ஸோ இதுதான் மெகாஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ண போது. அதனால இந்த செல்லை நம்ம மெகாஸ்போர் மதர் செல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெகாஸ்போர் மதர் செல் தான் மியாசிஸ் மூலமா 4 ஹேப்ளாய்ட் செல்ஸை ஃபார்ம் பண்ணும். இந்த ஒவ்வொரு ஹேப்ளாய்ட் செல்ஸையும் நம்ம மெகாஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மெகாஸ்போர் இந்த ஓவியூலுக்குள்ள தான் ஃபார்ம் ஆகுது த்ரூ மியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் மூலமா. இது இந்த ஓவியூலுக்குள்ள உருவாகிறதுனால தான் இந்த ஓவியூலுக்கு மெகாஸ்பொராஞ்சியம் அப்படின்னு பேரு. இந்த மெகாஸ்போரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேட்டர் கேசஸ்ல ஒரு ஓவியூலுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பிரியோ சாக்க இந்த மெகாஸ்போர் தான் ஃபார்ம் பண்ணும். இங்க 4 மெகாஸ்போர் இருக்கிறதுனால ஓவியூலுக்குள்ள 4 எம்பிரியோ சாக் உருவாகலாம். அல்லது இதுல இந்த படத்துல கொடுத்திருக்கிற மாதிரி 3 ஹேப்ளாய்ட் மெகாஸ்போர் டிஸ்இன்டிகிரேட், அதாவது அழிஞ்சிருச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒண்ணு மட்டும் ஒரு எம்பிரியோ சாக்கை ஃபார்ம் பண்ணலாம். இதை பத்தி டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இதை பத்தி வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ஓவியில மொத்தம் 2 காமனான பார்ட்ஸா நம்ம பிரிக்க முடியும். மேல ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த ரீஜனை பாடி ரீஜன் அப்படின்னு சொல்லியும், கீழே அதை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியை இந்த ஓவியூலோட ஸ்டாக் போர்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒவ்வொரு போர்ஷனை பத்தியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த ஸ்டாக் ரீஜன். இந்த ஸ்டாக்குக்கு ஃபியூனிக்கிள் அல்லது ஃபியூனிகுலஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த ஸ்டாக் ரீஜன் அல்லது ஃபியூனிக்கிள் இந்த ஓவியூலோட பேசல் போர்ஷன்ல இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு ஓவியூலோட கிராஸ் வால்ல பிளாசென்டா காணப்படும் அப்படின்னு. இந்த ஃபியூனிக்கிள் தான் பிளாசென்டாவோட போய் அட்டாச் ஆகி இருக்கும். அந்த பிளாசென்டா இந்த ஓவியூல ஓவரி வாலோட கனெக்ட் பண்ணும். ஸோ ஃபியூனிக்கிள் பிளாசென்டாவோட இணைஞ்சு இருக்குது. அடுத்ததான் நம்ம ஹைலம் பத்தி பார்க்க போறோம். ஹைலம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஃபியூனிக்கிள் இந்த பாடி ஆஃப் த ஓவியூலோட ஒரு இடத்துல இணைஞ்சிருக்குது இல்லையா, அது இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நம்ம ஹைலம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹைலம் இங்க இருக்கக்கூடிய ஃபியூனிக்கிளுக்கும் மேல இருக்கக்கூடிய ஓவியூலுக்கும் ஒரு இடையில ஒரு ஜங்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகுது. ராஃபே. இப்போ ராஃபேயை பொறுத்த வரைக்கும் இந்த ராஃபே பொதுவா ஒரு இன்வெர்டட் ஓவியூல்ல மட்டும்தான் காணப்படுது.
இங்க நமக்கு படத்துல கொடுத்திருக்கிறது ஒரு இன்வெர்டட் ஓவியூல். இங்க இந்த ஃபியூனிக்கிள் இந்த ஓவியூலோட பாடியில போய் அட்டாச்ட் ஆகும்போது, அதாவது அட்னேட் ஆகும்போது, அட்னேட்னா அட்டாச்ட் அப்படின்னு அர்த்தம். இங்க ஒரு சின்ன ரிட்ஜை ஃபார்ம் பண்ணுது, ஒரு மேடு மாதிரியான பகுதி. இந்த மேட்டுக்கு தான் ராஃபே அப்படின்னு பேரு. இந்த டயக்ராம்ல உங்களுக்கு அந்த மேடு கிளியரா தெரியாது. ஸோ இந்த பகுதியை தான் நம்ம ராஃபே அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா நியூசெல்லஸ் பத்தி பார்க்கலாம். நியூசெல்லஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவியலோட சென்ட்ரல் மோஸ்ட் ரீஜன்ல ஒரு பெரிய பகுதியை ஆக்குபை பண்ணி இருக்கக்கூடிய இந்த பேரன்கைமேட்டா செல்ஸை தான் நம்ம நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நியூசெல்லஸோட மெயினான ஃபங்க்ஷன் இது ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. லேட்டர் கேசஸ்ல இந்த எம்ப்ரியோசாக்கு தேவையான ஃபுட்டை இது சப்ளை பண்ணும். இந்த நியூசெல்லஸை கம்ப்ளீட்டா கவர் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ப்ரொடக்டிவ் அவுட்டர் கவரிங்கை தான் நம்ம இன்டெக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்டெக்மெண்ட்ஸ் சில தாவரங்கள்ல ஒன்று மட்டும்தான் காணப்படும். பொதுவா மெஜாரிட்டியான தாவரங்கள்ல 2 இன்டெக்மெண்ட் காணப்படலாம். இது 2 இன்டெக்மெண்ட் காணப்படும் போது அதை பைடெக்மேட்டிக் அப்படின்னும், ஒண்ணு காணப்பட்டுச்சுன்னா அதை யூனிடெக்மிக் அப்படின்னு சொல்றோம். இப்போ என்னதான் இந்த இன்டெக்மெண்ட்ஸ் இந்த நியூசெல்லஸை சுத்தி கம்ப்ளீட்டா கவர் பண்ணி இருந்தாலும் ஒரு சின்ன பாயிண்ட்ல மட்டும் இன்டெக்மெண்ட்ஸ் இல்லை. இன்டெக்மெண்ட்ஸ் இல்லாத இந்த பாயிண்ட்ல ஒரு சின்ன போர் கிரியேட் ஆகி இருக்குது. இந்த போரைத்தான் நம்ம மைக்ரோபைல் அப்படின்னு சொல்றோம். உங்களோட புக்ல மைக்ரோபைல் ஒரு ஓவியலோட டாப் மோஸ்ட் ரீஜன்ல காணப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா, ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஓவியல் எடுத்துக்கிட்டோம்னா ஓவியலோட டாப் மோஸ்ட் ரீஜன்ல தான் மைக்ரோபைல் காணப்படும். இங்க நமக்கு புக்ல படத்துல கொடுத்திருக்கிறது ஒரு இன்வெர்டட் ஓவியூல். ஓவியூல் இங்க தலைகீழா இருக்கிறதுனால மைக்ரோபைல் நமக்கு கீழே இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததா செலாசாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபனிக்கிள், இந்த இன்டெக்மெண்ட்ஸ், இந்த நியூசெல்லஸ், இந்த மூணும் மெர்ஜ் ஆகக்கூடிய அல்லது ஜாயின் ஆகக்கூடிய இந்த ரீஜனை நம்ம செலாசா அப்படின்னு சொல்றோம். அகைன் நம்ம புக்ல செலாசா ஒரு ஓவியூலோட பேஸ்ல காணப்படும்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் ஓவியூல்ல செலாசா பேஸ்ல தான் இருக்கும். முன்னாடி நம்ம பார்த்த மைக்ரோபைல், அதுக்கப்புறம் செலாசா, இந்த ரெண்டையும் அடிப்படையா வச்சு இந்த மேல இருக்கக்கூடிய மைக்ரோபைல் இருக்கக்கூடிய ரீஜனை மைக்ரோபைல் எண்ட் அப்படின்னும், கீழே செலாசா இருக்கக்கூடிய பகுதியை செலாசல் எண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா எம்ப்ரியோசாக் பத்தி பார்க்கலாம். இந்த நியூசெல்லஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம எம்ப்ரியோசாக் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த எம்ப்ரியோசாக் எப்பவுமே இந்த மைக்ரோபைலார் எண்டுக்கு பக்கத்துல தான் காணப்படும். இந்த எம்ப்ரியோசாக்கை ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லலாம். காரணம் இது ஃபீமேல் கேமிட்டை ஃபார்ம் பண்ணும், அதனால இதை நம்ம ஃபீமேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த எம்ப்ரியோசாக் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு மெகாஸ்போர்ல இருந்து தான் டெவலப் ஆகி இருக்கும். இந்த மெகாஸ்போர் தான் இந்த எம்ப்ரியோசாக்கை ஃபார்ம் பண்ணும். ஒரு ஓவியூல்ல இந்த ஸ்போரோஜினஸ் செல் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு ஓவியூல 2 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்னு 10 யூனிநியூக்ளியேட் டைப், இன்னொன்னு கிராசி நியூக்ளியேட் டைப். ஸோ இந்த ஸ்போரோஜினஸ் செல் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நம்ம இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே ஓவியூல் உருவாகக்கூடிய ஆரம்ப கட்டத்துல அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்ஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா இருக்கும்னு பார்த்தோம். அந்த ஒரே மாதிரியான செல்ஸை தான் நம்ம நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நியூசெல்லஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு செல்லு தான் டிஃபரன்ஷியேட் ஆகி இந்த ஆர்ச்சஸ்போரியல் செல்லை ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த ஆர்ச்சஸ்போரியல் செல் 2 செல்லா டிவைட் ஆகும். இங்க மேல டிவைட் ஆகக்கூடிய செல்ல பெரைட்டல் செல் அப்படின்னும், கீழே டிவைட் ஆகக்கூடிய இந்த செல்ல ஸ்போரோஜீனஸ் செல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்போரோஜீனஸ் செல்லு தான் இங்க மெகாஸ்போர் மதர் செல்ல ஃபார்ம் பண்ணும். இந்த மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து மெகாஸ்போர் உருவாகி மெகாஸ்போர் எம்ப்ரியோ சாக்கை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை கொஞ்சம் புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருக்கிறேன். இங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான செல்ஸை நம்ம நியூசெல்லஸ்னு சொன்னோம். இங்க இந்த எல்லோ கலர் போர்ஷனை நியூசெல்லஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கை ப்ளூ கலர் போர்ஷனை ஆர்ச்சஸ்போரியல் செல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ச்சஸ்போரியல் செல்
டிவைட் ஆகி ஸ்போரோஜினஸ் செல்ஸையும் பெரைட்டல் செல்ஸையும் ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தோம். ஆனா இந்த 10 யூனிநியூக்ளியேட் டைப்ல இந்த ஆர்ச்சஸ்போரியல் செல் டிவைட் ஆகிறது கிடையாது. இது அப்படியே ஸ்போரோஜினஸ் செல்லா மாறிடுது. ஸோ இங்க பெரைட்டல் செல் ஃபார்ம் ஆகாது. ஒரு பெரைட்டல் செல்லோட வேலை இன்னும் எக்ஸ்ட்ரா நியூசெல்லஸை உருவாக்குறது. ஸோ இங்க பெரைட்டல் செல் இல்லாததுனால எக்ஸ்ட்ராவா நிறைய நியூசெல்லஸ் உருவாகாது. ஸோ இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் அங்க ஏற்கனவே இருந்த ஒரு அடுக்கு நியூசெல்லஸ் மட்டும்தான், அதுக்கு கீழே அடுத்த அடுக்கா ஸ்போரோஜினஸ் செல் காணப்படுது. இதை நம்ம 10 யூனிநியூக்ளியேட் டைப் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா இந்த கிராசி நியூக்ளியேட் எடுத்துக்கிட்டோம்னா இங்க இந்த ஆர்ச்சிஸ்போரியல் செல் பெரைட்டல் செல்லாவும் ஸ்போரோஜினஸ் செல்ஸாவும் 2 செல்ஸை ஃபார்ம் பண்ணுது. இதுல மேல இருக்கக்கூடிய இந்த பெரைட்டல் செல்ஸ் இன்னும் நிறைய டிவைட் ஆகி இந்த ஒரு செல் 2ஆவும் 2 4ஆவும் 4 8ஆவும் இன்னும் நிறைய செல்ஸை ஃபார்ம் பண்ணும். இங்க ஃபார்ம் ஆகிற எல்லா செல்ஸும் நியூசெல்லஸா மாறுது. ஸோ இங்க நிறைய நியூசெல்லஸ் உருவாகிறதுனால இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் மேல இருந்து ஒரு ஓவியலோட உள்பக்கத்துக்கு தள்ளப்படுது. ஸோ இங்க ஸ்போரோஜினஸ் செல்ஸ் சப்ஹைபோடர்மல் பொசிஷன்ல காணப்படும். ரொம்ப உள்பக்கத்துல தள்ளப்பட்டு இருக்கும் இங்க பெரைட்டல் செல்ஸ் நிறைய உருவானதுனால. இந்த டைப்பை தான் நம்ம கிராசி நியூக்ளியேட் டைப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஒரு 10 யூனிநியூக்ளியேட் டைப்ல ஸ்போரோஜினஸ் செல்ஸ் ஹைப்போடர்மல் பொசிஷன்ல இருக்கும். அதாவது எபிடர்மல் ரீஜனுக்கு அடுத்த லேயரா இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் காணப்படும். ஏன்னா இங்க பெரைட்டல் லேயர் ஃபார்ம் ஆகல. ஸோ எக்ஸ்ட்ரா நியூசெல்லஸும் இங்க ஃபார்ம் ஆகல. இதை சுத்தி சிங்கிள் லேயர் ஆஃப் நியூசெல்லஸ், அதாவது ரொம்ப கம்மியான நியூசெல்லஸ் தான் காணப்படும். நியூசெல்லஸுக்கு அடுத்து உடனேயே ஸ்போரோஜினஸ் செல் காணப்படுது. ஸோ இதை நம்ம 10 யூனிநியூக்ளியேட் டைப் அப்படின்னு சொல்றோம். அண்ட் கிராசி நியூக்ளியேட் எடுத்துக்கிட்டோம்னா இங்க நிறைய பெரைட்டல் செல்ஸ் உருவானதுனால ஸ்போரோஜினஸ் செல்ஸ் உள்பக்கத்துல தள்ளப்பட்டுருச்சு. ஸோ இந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் சப் ஹைப்போடர்மல், அதாவது ஹைப்போடர்மிஸுக்கும் அடுத்த அடுக்கா காணப்படும். இங்க நிறைய நியூசெல்லஸ் காணப்படும். ஸோ ஸ்போரோஜினஸ் செல்ஸ் ரொம்ப சென்ட்ரல் போர்ஷனுக்கு தள்ளப்பட்டுருச்சு. இத கிராசி நியூக்ளியேட் டைப் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம எண்டோத்தீலியம் பத்தி பார்க்க போறோம். ஸோ எண்டோத்தீலியம் எல்லா ஓவியூல்லையும் காணப்படாது. ஒரு சில ரேர் அக்கரன்ஸ்ல தான் இது காணப்படுது. இங்க ஒரு சில யூனிடெக்மிக் ஓவியூல்ல, அதாவது ஒரே ஒரு இன்டெக்மெண்ட் இருக்கக்கூடிய ஓவியூல தான் நம்ம யூனிடெக்மிக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் 10 யூனிநியூக்ளியேட் டைப், அதாவது ஸ்போரோஜினஸ் செல் ஹைப்போடர்மல் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம 10 யூனிநியூக்ளியேட் ஓவியூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ஓவியூல்ல இந்த இன்னர் இன்டெக்மெண்ட் இது ஜூசியா ஃபிளஷியா மாறி உள்ள இருக்கக்கூடிய எம்ப்ரியோ சாக்குக்கு தேவையான உணவை சப்ளை பண்ணக்கூடிய அடிஷ்னல் ஒர்க்கை பார்க்குது. ஏற்கனவே இங்க இருந்த நியூசெல்லஸ் இதுக்கு ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை சப்ளை பண்ணும். அது இல்லாம எக்ஸ்ட்ராவா இந்த இன்னர் இன்டெக்மெண்ட்டும் ஃபுட்டை சப்ளை பண்ணக்கூடிய வேலையை செய்யலாம். அப்படி செய்யற பட்சத்துல இந்த இன்னர் இன்டெக்மெண்ட்டை நம்ம எண்டோத்தீலியம் அல்லது இன்டெக்மெண்ட்ரி டேபிட்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு ஓவியூல்ல 2 ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்னு ஹைப்போஸ்டேஸ், இன்னொன்னு எபிஸ்டேஸ். இந்த 2 பத்தின டயக்ராம் நமக்கு புக்ல கிடையாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இங்க கொடுத்துருக்கிறேன். எக்ஸாக்டா ஹைப்போஸ்டேஸ் எபிஸ்டேஸ் இப்படி இருக்காது. ஸோ ஹைப்போஸ்டேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செலாசாக்கும் எம்ப்ரியோசாக்குக்கும் இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய இந்த குரூப் ஆஃப் செல்ஸை ஹைப்போஸ்டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எபிஸ்டேஸ் அப்படிங்கிறது இந்த மைக்ரோபைலுக்கும் இந்த எம்ப்ரியோசாக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் செல்ஸுக்கு எபிஸ்டேஸ் அப்படின்னு பேரு. இப்போ நம்ம இந்த ஓவியூல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸை பத்தியும் டீட்டெயிலா பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஓவியூல்ல மொத்தம் 2 மெயினான பார்ட்ஸ், ஸ்டாக், பாடி. இந்த ஸ்டாக்ல மொத்தம் 3 ரீஜனும், பாடியில மொத்தம் 10 பகுதிகளை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு பகுதிகளையும் இது எந்த இடத்துல இருக்குது,
இது என்ன ஃபங்க்ஷன் செய்யுது, இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினை உங்களால் ஈஸியாக எழுதிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மைண்ட் மேப்பை உருவாக்கிக்கிட்டு இதை இந்த ஆர்டர் படியே நீங்கள் படிச்சீங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.